எல்லாத்தையும் விட கொடூரமானது ஒரு அரசனுடைய சர்வாதிகாரம். டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்துல மத்திய உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவோட மகன் ஆஷிஷ் மிஸ்ரா விவசாயிகள் நின்றுகிட்டு இருந்த இடத்துல காரை கொண்டு வந்து விட்டு மோதி 8 விவசாயிகளை கொன்னுட்டார். இந்த விஷயம் உலகம் முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. இந்த நம்ம ஸ்டெர்லைட் போராட்டத்துல நம்முடைய ஸ்டெர்லைட் போராளிகள் 13 பேரை சுட்டு கொன்னது கூட மோடியினுடைய நேரடி உத்தரவு பேர்ல தான். மோடி குஜராத்ல முதலமைச்சரா இருக்கிறப்பவே கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை நடத்தி வன்முறையை தூண்டி 2000 இஸ்லாமியர்களை கொன்னு போட்ட தேர்ச்சி பெற்றவராச்சே. அதோட தொடர்ச்சியா தான் மணிப்பூர்ல எல்லாம் ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் மாட்டிறைச்சி சாப்பிடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி மத கலவரத்தை தூண்டி அதனால கொல்லப்பட்டவங்க மட்டுமே 100 பேருக்கு மேல இருக்கிறாங்க. நமக்காக குரல் கொடுத்த கோவிந்த் பன்சாரே, கல்புர்கி, நரேந்திர தபோல்கர், கௌரி லங்கேஷ் இந்த மாதிரியான பத்திரிகையாளர்களையும் சமூக செயல்பாட்டாளர்களையும் கொன்னு குவிச்ச அரசு தான் மோடியினுடைய அரசு. இப்படி மோடியினுடைய உடம்பு முழுக்க இரத்த வாடை, மக்களோட இரத்த வாடை, போராளிகளுடைய இரத்த வாடை.